ஸோ கைஸ் வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. இந்த கிளாஸ் நம்ம வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் நம்ம யூடியூப்பில் போயிட்டு மோர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும். தயவுசெய்து லிங்க் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் யூ வில் கெட் போத் பெனிஃபிட்ஸ் லைக் ஃப்ரம் மை சைட் அண்ட் யா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நான் வந்து ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஆகிடும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு லெஜிட்டான லிங்க் வந்து உங்களை வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே ஓகே பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் ஒரு வந்து அவங்களுடைய காயின்ஸை வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதேமாரி வந்து இதில் வச்சு சேஃபாக கேட்டிங்கன்னா 100% நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வைக்கிறதுக்கு பதிலாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ யா யூ கோ வித் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப வந்து பெஸ்ட். ஓகேவா? அண்ட் இதை தாண்டி வந்து ப்ரைவேட்டாக நமக்கான ஒரு வேலெட்டு அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ லெட்ஜரு, ட்ரஸ்ட் வாலெட்டு இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு அவுட்லுக் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து ஒரு லீடிங்கான எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் லைக் பாஸ்ட் கிரிப்டோ இருக்கிற ஸ்பேஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சிஇசட் இஸ் தி ஓனர் அண்ட் இஸ் அ குட் கை. அவர் வீடியோ வித்து லைக் அவர் கிரிப்டோவில் வந்து பேரில் இருந்தார். ஸோ சைன் அப் பண்ணிக்கங்க. அவரோட ஹிஸ்ட்ரி நம்ம அப்படியே போட்டிருந்த வீடியோவில் பழைய சேனலில் போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிங்க. அண்ட் ஆல்ஸ் ஆப்பிள் டெலகிராம் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சதுனால ஐ கேன் கோ ஃபார் லாகின். ஸோ இப்போ நான் கியூஆர் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயில் போட்டு. அண்ட் யா ஸோ நான் கியூஆர் வந்து டு ஸ்கேன். நான் வந்து என்னுடைய ஆப் ஓப்பன் பண்ணி யா டு ஸ்கேன் தெம். ஒன் செகண்ட். யா ஸோ இதில் வந்து நான் வெரிஃபிகேஷன் அப்ரூவ் கொடுக்கணும். லாகின் வந்து அப்ரூவ் கொடுக்கணும். உண்மையாக நீங்கள் தான் லாகின் பண்ணுறீங்களா கேட்குது. எஸ் ஐ டு கிவ் அப்ரூவ். எஸ் ரைட். ஓகே, லாகின் பண்ண உங்களுக்கு இதுதான் வந்து இன்டர்ஃபேஸாக ஃபஸ்ட்டு இருக்கும். இது நீங்கள் தீம் வேணால் மாற்றிக்கலாம். ஒயிட் வேணால் ஒயிட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எஸ்டிமேட் பேலன்ஸ். இப்போ என்னுடைய அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா வுட்டாக தான் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். இது வந்து யூஸருடைய டீட்டெயில்ஸு. அப்புறம் நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய யூஏஇ டீட்டெயில்ஸ் கொடுத்து வந்து பார்த்தேன். ஐ மீன் துபாயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். லைக் யா அந்த அட்ரஸோ அங்கே இருக்கிற ஐடியை வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் யா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்புறம் அசெட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டைமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாட் மீன்ஸ் நத்திங். லைக் நீங்கள் ஃபாரெக்ஸ் வீடியோ பார்த்து தெரியும். இதில் வந்து அதில் உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் இதில் நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ காயினாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிக்கே வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த பிட்காயின் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு, கீழே வந்து லாஸ். பட் அந்த குவான்டிட்டி ரிமைன்ஸ் சேம். அதுதான் ஸ்பாட். ஓகேவா? ஸ்பாட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரிப்டோ காயின்ஸை வந்து வாங்கி வச்சுக்கலாம். அது எப்படி யோகேஷ் ப்ரோ வாங்குறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டாப்பில் மார்க்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் ட்ரேட் இருக்கும். இப்போ ஸ்பாட்டு P2P நிறைய இருக்கும். டெக்ஸு ஃபியூச்சர்ஸ். நீங்கள் வந்து ஸ்பாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பாட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் ஒரு அவுட்லுக் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. லைக் இது வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, லெட்ஸே நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரினா XRP வில் கோ வித் XRP, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காயின். ஸோ XRP நீங்கள் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க வச்சுங்களேன், XRP டீட்டில் வந்துடும். இந்த XRP எவ்வளோ ட்ரேட் ஆகுது வந்து மேலே காட்டுறதுக்கு பாருங்கள். $1.92. ஒரு XRP வந்து பார்த்தீங்கன்னா $1.92 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோடைய வால்யூம் என்ன, அதோடைய நெட்ஒர்க் என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 24 ஹவர் வால்யூம் எவ்வளோ இருக்குது XRPயில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் யோகேஷ் ப்ரோ ஆர்டர் புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே இருக்கும். இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கிற ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற ஆர்டர்ஸு, இது வந்து பை பண்ணுற ஆர்டர்ஸ். இதெல்லாம் வந்து பை பண்ணுற ப்ரைஸ். இப்போ 1.9257ன்றது கரண்ட் மார்க்கெட்டு. இப்போ 1.9255ல வந்து இங்கே பாருங்கள் 5000 பேர் வந்து குவான்டிட்டி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே டோட்டலாக வந்து அந்த இடத்துல மட்டும் எத்தனை பையர்ஸ் இருக்காங்கன்றதை காமிக்கும். இங்கே பாருங்கள் டோட்டல் வந்து லைக் குவான்டிட்டி அண்ட் தான் வந்து எத்தனை லேக்ஸ் அண்ட் கோடி கணக்கில் வந்து வாங்குறேன். இப்போ உங்கள் கண்மானி வந்து பாருங்கள் எத்தனை கோடி ஆர்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் 2.5 கோடி வந்து இத்தனை பேர் செல்ஃபர் ரெடியாக இருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து அமௌண்ட் இது எல்லாமே அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து பாருங்கள். ஸோ இது இட்ஸ் லைக் சம்வாட் கேஸ். இது போயிட்டே இருக்கும். இது கீழே வந்து பாருங்கள் லிமிட்டு, மார்க்கெட்டு, ஸ்டாப் லிமிட்டு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இப்போ லிமிட் வச்சுங்களேன் 300 வருங்க. இதான் மார்க்கெட் ப்ரைஸும் வச்சுங்க. எக்ஸாம்பிள் இப்போ 1.9300 மார்க்கெட் ப்ரைஸ். இல்லை எனக்கு இந்த ப்ரைஸில் வாங்க விருப்பம் இல்லை, இது வந்து கீழே வரப்போகுது எனக்கு தெரியும், 1.200 தான் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் டைப் பண்ணிட்டு இங்கே போட்டு பைக் ஊற்றியும் வச்சுங்களேன், அவங்க ஆர்டர் இங்கே ப்ளேஸ் ஆகிடும் ட்ரேட் ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். ஓகேவா? நீங்கள் மோஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயம் மார்க்கெட்டுக்கு போயிடுங்க. மார்க்கெட்னா இப்போ கரண்ட் ப்ரைஸில் ஸோ மினிமமாக நீங்கள் $5 வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லைக் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டோட்டலாக வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுங்கள், ஒரு உங்கள்கிட்ட டாலர் வந்து ஒரு $100 போட்டு டைப் பண்ணிட்டு பை எக்ஸ்ஆர்பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் அப்படி காமிக்குது. சேம் ஃபார் செல். இந்த இடத்துல அப்படியே இருக்குது பாருங்கள், செல் இருக்கா, ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கா, இந்த இடத்துல 100 போட்டு நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி கன்வெர்ட் ஆகி டாலராக வந்து நல்லா பாருங்கள் பேர் XRP/USD சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் எல்லாமே USD தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பியர் டு பே ட்ரான்சாக்ஷன் இது நீங்கள் பண்ணாதீங்க. இந்தியாவில் இருந்தீங்கன்னா துபாயில் தான் பண்ணீங்க. இப்போ உங்கள் டாலர் வேணும், என்கிட்ட வந்து ஏஐடி இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பை கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம தனியாக ஒரு வீட்டில் பார்க்கலாம். P2P அபவுட் திஸ். ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் லைக் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி கிரிப்டோகரன்சி பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதில் XRP நம்ம எப்படி வித்ரா பண்ணலாம், இப்போ நம்ம XRP எப்படி டெபாசிட் பண்ணலாம் பார்க்கலாம். XRP மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு காயினாலும் சரி, பிட்காயின் வந்து டெபாசிட் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தனியாக ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு 34 லெட்டர்ஸ் 12 லெட்டர்ஸ் இருக்குன்றல அது வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் செக்ஷனில் வந்து இருக்கும். அதுதான் உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் டெபாசிட் கிரிப்டோ கொடுத்துட்டு இப்போ லேட்ஸே நான் வந்து இப்போ பிட்காயின் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிட்காயின் சர்ச் பண்ணுறேன். இப்போ பிட்காயின்ன்றது ஒரு தனி ஒரு அட்ரஸ் வந்து எனக்கு வரும். கிளிக் பண்ணேன்னா இந்த பிட்காயின் கிளிக் பண்ணி நெட்வொர்க் கிளிக் பண்ணி இதில் வந்து நார்மலாக BTC கிளிக் பண்ணிங்க. நிறைய செயின் இருக்கும், பட் பிட்காயின் கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அட்ரஸ் இதில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் ஒரு லெட்டர் நீங்கள் தப்பாக போட்டிங்க இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டாலும் உங்கள் ஃபண்ட்ஸ் டோட்டலாக வந்து பிளாக் செயினில் காணாமல் போயிடும். ரிவர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கரெக்டாக அட்ரஸை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதான் இப்போ இதுதான் என்னுடைய பிட்காயின் அட்ரஸ். ஓகேவா? இப்போ நம்ம XRP போவோம். இப்போ என்கிட்ட வந்து XRP நான் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க தெரியும். இப்போ நான் XRP கிளிக் பண்ணிட்டு இப்போ XRPன்னு கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இப்போ போத் அட்ரஸும் மெமோவும் வந்து ஆட் பண்ணுங்க சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா இந்த அட்ரஸையும் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜியோடெக்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெமோவையும் கொண்டு போய் அந்த ஜியோடெக்ஸில் வித்ட்ரால் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணி அங்கேருந்து சென்ட் பண்ணால் எனக்கு XRP இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டு ட்ரேடில் போயிட்டு ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம இங்கே XRP சர்ச் பண்ணி இந்த இடத்துல நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ செல் பண்ணி டாலராக மாற்றிக்கலாம். ஓகேவா? வித்ரா பண்ணுறதுக்கும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ லேட்ஸே இப்போ நம்ம அப்படியே டேஷ்போர்ட் அசெட்ஸுக்கு போயிடுவோம். போயிட்டா இங்கே வந்து உங்களுக்கு அசெட்ஸ் காமிக்கும். இப்போ வந்து இப்போ இந்த டாலர் இருக்குது வச்சுங்களேன், இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும், எவ்வளோ பேலன்ஸ் வந்து காமிக்கும். நீங்கள் ஃபண்டு இது பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, சாரி. ஸோ இதில் இல்லை, ஐம் சாரி. ஸோ இது மேலே காமிக்குது பாருங்கள், அசெட்ஸ் டெபாசிட் வித்ரா கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சர்ச் பண்ணுங்கள் என்ன இது வித்ரா பண்ண போகிற கிரிப்டோ. இப்போ லெட்ஸ் XRP இல்லை USD வச்சுங்களேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கா USD அனுப்பணும்னா அவருடைய அட்ரஸ் அவருடைய USD TRC20 எந்த செயினில் இருக்கோ, இல்லை சொன்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி ட்ரான் செயினா இல்லை எத்திரியம் செயினா BEP செயினா இந்த செயினோடைய அட்ரஸ் அவர்கிட்ட கேளுங்க. இட் வில் பி லைக் சம் லெட்டர்ஸ் விச் இஸ் லைக் திஸ். இப்போ நான் இப்போ என்னுடைய USDT அட்ரஸ் காமிக்கிறேன் பாருங்கள். USDT டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெட்வொர்க்கு நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் இல்லை TRC20 சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அட்ரஸ் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கலாம். இது மச்சான், இது வந்து என்னுடைய பிட்காயின் இது வந்து என்னுடைய USDT TRC20 அட்ரஸ். இதுக்கு உன்னுடைய டாலரை போட்டுருன்னா இதை நான் அனுப்பிச்சு இந்த ஸ்கேனர் அனுப்பிச்சு வச்சுங்க. அவன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வித்ரா கிரிப்டோ வேறு எக்ஸ்சேஞ்சிலோ இல்லை ப்ரைவேட் வேலட்லேயே வந்து போயிட்டு என்னுடைய அட்ரஸ் இப்போ நான் காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை போயிட்டு அவன் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல USDT சூஸ் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டேன், TRC20 நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி எவ்வளோ காயின் அனுப்புகிறோம், அதை ஒரு $1000 அனுப்ப போச்சுன்னா அவன் அனுப்ப போகிறான். தென் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்து இமெயில் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து வித்ரா வந்து ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து போயிட்டு பை பண்ணணும் அண்ட் எப்படி செல் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து டெபாசிட் பண்ணணும், வித்ரா பண்ணணும், அந்த அட்ரஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபியூச்சர்ஸ் நீங்கள் போக தேவையில்ல. ஃபியூச்சர்ஸ் வந்து டோட்டலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் சம் வாட் ஓவர் ரிஸ்கி அண்ட் நான் கிரிப்டோக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது நீங்கள் ஃபாரெக்ஸை வந்து பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் ஸ்டில் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா NFT அண்ட் பினான்ஸ் வாலெட் அண்ட் மைனிங் ப்ளோ அண்ட் பை கிரிப்டோ. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் யூஸ் ஜியோடெக்ஸ் ஆர்எல்ஸ். உங்ககிட்ட கிரிப்டோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட டாலர் வாங்கி பினான்ஸை டெபாசிட் பண்ணி இதை நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் எனிதிங். அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறாங்களா ஃபாரெக்ஸ் எப்படி ஒரு டெபாசிட் வித்ரா பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி டாலராக வாங்கி வச்சுக்கிட்டு இந்த டாலரை வந்து
புரோக்கர் இருக்குல்ல, ஃபாரெக்ஸ் புரோக்கர் நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். லைக் இதேமாரி வித்ட்ராவல் செக்ஷன் போயிட்டு லைக் டிஆர்சியோ இல்லை ஏதோ ஒரு செயினை சூஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே ஃபால்ஸுக்கு ப்ரோக்கர் அமைச்சிட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சேம் இதே மாதிரி டெபாசிட் பண்ணும்போது பினான்ஸ் இதோடைய அட்ரஸ் எனக்கு காமிச்சிட்டு லைக் டெபாசிட் பண்ணியது தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் பினான்ஸ் ஒர்க். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸில் மோர் தென் பஞ்ச் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டில் அண்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், இதில் வச்சுக்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. திஸ் இஸ் அ இன்ட்ரோ அண்ட் இன்ட்ரோ சாரி திஸ் இஸ் அ ஃபுல் அவுட்லுக் ஃபார் பினான்ஸ். அண்ட் யா சொல்ல மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் சின்ன ஒரு இது மட்டும், இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டு எவ்வளோ என்ட்ரிஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே காமிக்கும். இந்த இடத்துல மை ட்ரேட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் எதாவது பை செல் பண்ணியிருந்தால் இங்கே காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே XRP சர்ச் பண்ணுறேன்ல, XRP USDT சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ணால் பை செல் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகும். பட் இப்போ எதுவும் இல்லை. யூ வில் சர்ச் சம் அதர் USDT. வேறு எதுவும் நான் வந்து ஃபினான்ஸில் டாலர் மட்டும் தான் வச்சு வாழ்க்கையை ஓட்டியிருக்கேன், அதனால் இதில் எதுவும் காமிக்கல. இனியும் ஃபைன். பட் என் ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் காட்டும். இப்போ ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க, ஓப்பனாக உங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்குது, நீங்கள் என்ன ட்ரேட் ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாமே காமிக்கும். இப்போ நான் லாஸ்ட் 3 மந்த் பாருங்கள், இங்கே பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த் ஆர்டர் பார்க்குறேன். TON USDT வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் $2 வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்கேன். எத்தனை காயின் விற்றுருக்கேன்னா 32 காயின் வந்து விற்றுருக்கேன். அது டோட்டல் ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா $67 உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா நீங்கள் என்னென்ன விற்றுருக்கீங்களோ அது எல்லாமே காமிக்கும். இங்கே பாருங்கள், ட்ரான் காயின் விற்றுருக்கேன். ட்ரான் காயினை USDயாக மாற்றிருக்கேன். என்ன ப்ரைஸுக்கு 0.28 வந்து ட்ரான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ நான் வந்து 48 ட்ரான் வந்து விற்றுருக்கேன். ஸோ அதேமாரி அதுக்கான ஃபீஸ் எடுத்துப்பாங்க இவங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் டேக் மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ். அதாவது பை பண்ணும்போது கொஞ்சம் லிமிட் ஆஃப் ஃபீஸும், செல் பண்ணும்போது கொஞ்சம் லிமிட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டேக்கிங் யா. ஸோ இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக போடல, பட் இது ரொம்ப கம்மி தான். முடிஞ்சு போனால் நான் ஒரு ஆர்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணால் ஒரு $2 $3 இல்லை $5 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் டான் டைப் பண்ணுவோம். மை ட்ரேட்ஸ் காமிக்கிறதுக்கு இங்கே காட்டுவோம் நினைக்கிறேன். டான் காயின் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஸோ ஸ்பாட்டில் தான் இருக்குது. செக் பண்ணிங்கன்னா லெவரேஜ் ட்ரேடிங்கில் இருந்துற போகுது. ஸோ டான் USDT ஒன் டாப்பில், பட் ஆனால் என் ட்ரேட்ஸ் எல்லாம் காமிக்கல. ஃபைன். ஓகே, இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ட்ரேட் ஹிஸ்ட்ரி. இதில் போய்ட்டு லாஸ்ட் 3 மந்த்ஸ் கொடுத்துரு, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் நீங்கள் எதாவது ஓப்பன் ஆச்சுன்னா காமிக்கும். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நத்திங் ஃபண்ட்ஸ் ஆர் பாட்ஸ் இல்லை AI பாட்ஸ் ட்ரேடிங் ரன்ஸ்லாம் காமிக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டான் இருக்கா, இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய இதுலேயே ஃபாரெக்ஸோடைய இதுலேயே. இப்போ இதில் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு டான் USDT டைப் பண்ணால் எந்த எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸா கிளிக் பண்ணால் அது ப்ரைஸ் வந்துடும். யூ கேன் டூ ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் யூ கேன் டூ ட்ரேடிங் ஆல்சோ. ஆர் நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ டான் வந்து 1.512 வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதே ப்ரைஸ் வந்து பாருங்கள் மேலே பினான்ஸில் ரன் ஆகுதா. ஓகே, ஸோ ஹேவ் லுக். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் பொறுமையாக, வேணாம் ஒன்றும் நீங்கள் அவசரப்பட்டு தேவையில்ல ஃபியூச்சர்ஸ்லாம். அண்ட் யா தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் யா உங்களை அடுத்த கிளாஸ் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.